12th கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம யூனிட் 1 மெட்டலர்ஜி பார்க்கலாம். மெட்டலர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் மெட்டல்ஸ். ஒரு மெட்டலோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அது என்ன மெட்டலோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா, இப்போ ஒரு மெட்டல் நம்ம பூமியிலேருந்து எடுக்கிறோம். நம்ம எடுக்கும்போது எல்லாமே பியூர். இப்போ ஒரு அலுமினியம் எடுக்கிறோன்னா நம்ம நிலத்துக்கடியிலேருந்து நமக்கு அது அலுமினியமாகவே கிடைக்காது. அது கூட இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறோம். இப்போ எல்லா இம்ப்யூரிட்டிஸுமே நம்ம தண்ணியில் போட்டு கழுவுனோம்னாலாம் போயிடாது. அதுக்கான டெக்னிக்ஸ், அதை பற்றின சயின்ஸை பற்றி படிக்கிறது தான் மெட்டலர்ஜி. இப்போ ஜென்ரலாக மெட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஸ்டேட்டில் நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்து நேட்டிவ் ஸ்டேட். நேட்டிவ் ஸ்டேட்னா அப்படியே அந்த மெட்டலாகவே நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், அதாவது ஏஜி, பிளாட்டினம், பிடி, இதெல்லாம் வந்து நேட்டிவ் ஸ்டேட்டில் கிடைக்கும். இன்னொன்று கம்பைன்டு ஸ்டேட். கம்பைன்னா என்னது? கம்பைன் ஸ்டேட் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட் கூட சேர்ந்து, இப்போது வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட்னா ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சைடாவோ, ஒரு சல்ஃபர் கூட சேர்ந்து சல்ஃபேட்டாவோ, இல்லை ஒரு சிலிக்கான் கூட சேர்ந்து சிலிக்கேட்டாவோ நமக்கு கிடைக்கும். ஏன் எல்லாமே நேட்டிவ் ஸ்டேட்லேயே கிடைக்கலாமே, இல்லை எல்லாமே கம்பைன் ஸ்டேட்லேயே கிடைக்கலாமே, இதே நேட்டிவ் ஸ்டேட்டில் கிடைக்குது, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் கம்பைன் ஸ்டேட்டில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம அதை கோல்டு செயினாக போட்டிருந்தோம்னா அது நம்ம தண்ணியிலையோ காற்றுலையோ படும்போது எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் அது தண்ணி கூடயோ காற்று கூடயோ காட்டிக்காது. இதே ஒரு அயனை நம்ம வெளியில் வச்சுருந்தோம், இல்லை தண்ணி பட்டாவோ காற்று பட்டாவோ துருப்பிடிக்கும் இல்லையா? அதனால் லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாமே நேட்டிவ் ஸ்டேட்டில் கிடைக்கும். இதே ஹை ரியாக்டிவ் மெட்டல் லைக் ஃபெரஸ், லெட்டு, அலுமினியம், இதெல்லாமே கம்பைன் ஸ்டேட்டில் கிடைக்கும். இதெல்லாம் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? இங்கேயும் எக்ஸெட்ரா. இது 3 மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இன்னும் நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் மெட்டல்ஸ் வந்து நேட்டிவ் ஸ்டேட்லேயும் கம்பைன் ஸ்டேட்லேயும் கிடைக்குது. இந்த கம்பைன் ஸ்டேட்டில் கிடைக்கக்கூடிய மெட்டல்ஸாக இருந்தாலும் சரி, நேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸாக இருந்தாலும் சரி, இதை 100% மெட்டலாக எடுக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுதான் வந்து மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் மெட்டலர்ஜி. ஜென்ரலாக பியூர் மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஷைனியாக இருக்கும், பளபளன்னு இருக்கும். மேலபிள் அப்படின்னா இதை நம்ம வந்து ஒரு ஷீட் மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் ஒரு மெட்டலை. இப்போ நம்ம ஷீட் மாதிரினா இப்படி ரொம்ப தின் ஷீட்டாக நம்ம விரிச்சிக்கலாம். இப்போ கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி பண்ணி தான் அதை கட் பண்ணி நமக்கு தேவையான ஜுவல்லாவோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ ஒரு ஸ்டீல் எடுக்கிறோம் அப்படின்னா அதை ஷீட் மாதிரி பண்ணி தான் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெசலாவோ அப்படி மாற்றிக்கலாம் இல்லையா? அதனால் ஒரு பியூர் மெட்டலுங்கிறது ஷைனியாக இருக்கும், மேலபிளாக இருக்கும். மெட்டல்ஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. அதாவது காற்று கூடயோ தண்ணி கூடயோ மற்ற கெமிக்கல்ஸ் கூடயோ, இப்போ ஒரு ஆக்சைடு கூடயோ ஒரு சல்ஃபர் கூடயோ ரியாக்ட் ஆகாத மெட்டல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், கோல்ட், சில்வர், பிளாட்டினம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேட்டிவ் ஸ்டேட்டில் கிடைக்கும். இதுவே ஹை ரியாக்டிவ் மெட்டல், இப்போ இரும்பு வந்து ஒரு ஆக்சைடு கூட ஒரு ஆக்சிஜன் கூட ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஃபெரஸ் ஆக்சைடாக மாறும். ஸோ அலுமினியம், ஃபெரஸ், இந்த மாதிரி எலமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா லெட்டு, ஜிங்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பைன் ஸ்டேட்டில் கிடைக்கும். இப்போது மினரல்ஸ்னால் என்ன, ஓர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது மினரல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா எலமெண்ட். இப்போ ஒரு மண் இருந்தால் அந்த மண்ணில் எல்லா வகையான தாது பொருட்களும் இருக்கும், எல்லா வகையான மினரல்ஸும் இருக்கும். ஸோ
நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே மினரல்ஸ் தான். ஓர் அப்படின்னா என்னன்னா, எந்த மினரலில் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு மினரல் இருக்குது. இந்த மினரலில் ஒரு 80% அலுமினியம் இருக்குன்னு வைங்களேன். அப்போது இது ஓரு. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இந்த அயன் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அயன் மட்டும் ஒரு 800 டைப் ஆஃப் மினரல்ஸ்லேருந்து நம்மள இருக்குது. 800 டைப் ஆஃப் மினரல்ஸில் அயன் இருக்குது. ஆனால் அந்த 800 மினரல்ஸ்லேருந்து நம்ம அயன் எடுப்போம்னா எடுக்க மாட்டோம். சரிங்களா? இப்போது எந்த மாதிரி மினரல்ஸில் இருந்தால் நம்ம அதை ஓராக வச்சுக்கலாம்? இப்போது ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அந்த எலமெண்ட் மெட்டல் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அது எடுக்கிறதுக்கு எக்கனாமிக்கலான்னு என்ன, இப்போ ஒரு இடத்துல ஒரு 60% அயன் இருக்கிற மாதிரி ஒரு மினரல் இருக்குது. அந்த 60% இருக்கிற அயனை நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகுது. இது இன்னொரு இடத்துல ஒரு 55% மினரல் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு 3000 ரூபாய் செலவாகுதுன்னு வைங்களேன். இதில் நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்? இது 60% இருக்கிறது தான், 60% இருக்கிற மினரலில் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்கலி அஃபோர்டபுளாக இருக்கணும். அதே மாதிரி எடுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும். ப்ராசஸ் வந்து ரொம்ப ஹெவி ப்ராசஸ்ஸு, பெரிய ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எடுக்கிறதுக்கு எது ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மினரல்ஸை தான் ஓருன்னு சொல்லுவோம். நமக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நேச்சுரலாக அப்டைன் ஆகிற எல்லா மெட்டீரியலுமே மினரல்ஸ் தான். சரிங்களா? பட் எல்லா மினரல்ஸும் ஓர்ஸ் கிடையாது. ஓகேவா? ஆல் த மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ், but all the ores are minerals. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று சொல்கிறேன். அலுமினியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த அலுமினியம்ங்கிறது வந்து ஒரு 2 எலமெண்ட்டில் கிடைக்காத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாக்சைட். பாக்சைட்டில் இருந்தும் அலுமினியம் எடுக்கலாம். சைனா கிளே இதில் இருந்தும் அலுமினியம் எடுக்கலாம். பட் இதில் பாக்சைட்டில் இருந்து எடுக்கக்கூடிய அலுமினியம் தான் உங்களுக்கு வந்து கமர்ஷியலாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதே சைனா கிளேலேருந்து எடுக்கக்கூடிய அலுமினியமோட அளவும் கம்மியாக இருக்குது. பட் எக்கனாமிக்கலையும் அது ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. அப்போ இதில் எது ஓருன்னு சொல்லுவோம்? நம்ம அலுமினியமோட ஓருன்னு பாக்சைட்டை தான் சொல்லுவோம். சைனா கிளேயில் என்ன தான் அலுமினியம் இருந்தாலும் நம்ம இது வந்து அலுமினியத்தோட ஓருன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா இதிலேருந்து அலுமினியம் எடுக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி பாக்சைட். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஓர்லேருந்து ஒரு மெட்டலை எடுக்கிறதுக்கு மொத்தம் 3 டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் ஓருக்கு வந்து ஒரு 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். செகண்ட், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். தேர்ட் பாயிண்ட் வந்து refining of crude metal. இதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா என்னென்னா, இப்போது ஒரு ஓர் இருக்குது. இதில் ஒரு 70% மெட்டல் இருக்குது. ஒரு 30% இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்லாகு, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது.
இப்போது இதை நாம் இந்த இதிலேருந்து நம்ம ஒரு க்ளீன் பண்ணி இந்த அழுக்கெல்லாம் நம்ம தனியாக எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு 90% மெட்டலும் ஒரு 10% வேறு ஏதாவது சிலீஷியஸ் சப்ஸ்டன்ஸ் வேறு ஏதாவது இருந்ததுன்னா, அப்போது இந்த நம்ம 70% இருக்கக்கூடிய மெட்டலை நம்ம 90% ஆக்கிட்டோம், கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். அதாவது இந்த மெட்டலோட டென்சிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இதுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படிங்கிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கோல்டே நம்ம மண்ணிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 100 கிராம் கோல்டு ஓர் எடுக்கிறோன்னு வைங்களேன், அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% கோல்டு மட்டுமா இருக்கும் அப்படின்னா இருக்காது. அது கூட மண் இருக்கும், வேறு ஏதாவது கலந்துருக்கும் இல்லையா? அதிலிருந்து நம்ம கழுவி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் போயிட்டு மீதி கான்சன்ட்ரேஷனான கோல்டு மட்டும் நமக்கு கிடைக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிராம் கோல்டை வந்து மண்ணிலேருந்து எடுக்கிறோம். ஒரு 100 கிராம் ஒரு அப்படியே ஓவராக எடுக்கிறோம், கோல்டு ஓரை. அதில் வந்து ஒரு 60% கோல்டு இருக்குது, 40% மண், தூசு, கல், ராக்கி சப்ஸ்டன்ஸு அந்த மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். அதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதோட அந்த ஓரோட பர்சன்டேஜ் நமக்கு ஜாஸ்தியாகும் இல்லையா? இப்போ வந்து ஒரு 80% ஓர் கிடைக்கும். நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண முடியலனாலும் இல்லை ஒரு 90% கோல்டு கிடைச்சாலும் ஒரு 10% சப்ஸ்டன்ஸ் வேறு ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருக்கும்ல. அப்போ நம்ம இந்த கோல்டோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரில் ஒரு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு ஃபர்தராக பார்க்கலாம். இப்போது நம்ம புக்கில் ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மெட்டலுக்கு எது ஓர் அண்ட் அதோட காம்போசிஷன், அதோட மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அலுமினியத்துக்கு மேஜராக 3 ஓர் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் இஸ் பாக்சைட். பாக்சைட்டுக்கு Al2O3 NH2O. அடுத்தது டயாஸ்போருக்கு Al2O3 H2O. அடுத்தது கேலனைட் Al2Si2O3. இது 3மே அலுமினியமோட ஓர் தான். இதில் ஆக்சைட் கூட கம்பைன் ஆகிருக்கு, ப்ளஸ் H2O கூட கம்பைன் ஆகிருக்கு. இந்த டயாஸ்போரில் அலுமினியம் ஆக்சைடு கூட கம்பைன் ஆகிருக்கு, H2O கூட கம்பைன் ஆகிருக்கு. கேலனைட்டில் சிலிக்கான் கூடயும் கம்பைன் ஆகிருக்கு, ஆக்சிஜன் கூடயும் கம்பைன் ஆகிருக்கு, OH கூடவும் கம்பைன் ஆகிருக்கு, OH4. அடுத்தது அயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5 ஓர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹெமடைட் Fe2O3. அடுத்தது மேக்னடைட் Fe3O4. அடுத்தது சிடரைட் FeCO3. அடுத்தது அயன் பைரைட் FeS2. அடுத்தது லிமோனைட் Fe2O3 3H2O. அதாவது அயனோட மெயின் ஓர் என்னென்னது? ஹெமடைட், மேக்னடைட், சிடரைட், அயன் பைரைட் அண்ட் லிமோனைட். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இப்போ அலுமினியத்தோட ஓர் பாக்சைட்னா இது எப்படியாவது பாக்சைட், டயாஸ்போர், கேலனைன் அப்படின்னு ஏதாவது நீங்கள் வந்து ஷார்ட்கட் வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா காப்பரோட மேஜர் ஓர் காப்பர் பைரைட் CuFeS2. காப்பர் கிளான்ஸ் Cu2S. அடுத்தது குப்ரைட் Cu2O. அடுத்தது மேலகைட் CuCO3 CuOH twice. அடுத்தது அசூரைட் 2CuCO3 CuOH twice. காப்பரோட மேஜர் ஓர்ஸ் என்னது? காப்பர் பைரைட், காப்பர் கிளான்ஸ், குப்ரைட், மேலகைட், அசூரைட். அதே மாதிரி ஜிங்க்குக்கு ஒரு 3 கொடுத்துருக்காங்க. ஜிங்க் பிளெண்ட் ஆர் ஸ்பாலரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜிங்க் பிளெண்ட் இல்லைனா ஸ்பாலரைட் ZnS. அடுத்தது கேலமைன் ZnCO3. ஜிங்கைட் ZnO. ஜிங்கோட ஓர் என்னது? ஜிங்க் பிளெண்ட், கேலமைன், ஜிங்கைட். அடுத்தது லெட்டுக்கு கலீனா, ஆங்லசைட், செருசைட். இது 3 லெட்டுக்கு. இந்த கலீனாவோட ஃபார்முலா PbS, ஆங்லசைட்டுக்கு PbSO4,
செருசைட்டுக்கு PbCO3. அடுத்தது டின் அப்படிங்கிறதுக்கு காஸ்டிரைட் இல்லைனா டின் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்டிரைட்டோட காம்போஷன் பார்த்தீங்கன்னா SNB, அதாவது டின் ஆக்சைடு. அடுத்தது சில்வர், சில்வருக்கு சில்வர் கிளான்ஸ், அதாவது அர்ஜென்டைட், Ag2S. அடுத்தது பைராக்ரைட், ரூபி சில்வர்னு சொல்லுவாங்க, Ag3SbS3. அடுத்தது கோலரக்ரைட், ஹார்ன் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க, AgCl. அடுத்தது ஸ்டெனஃபைட், Ag5SbS4. அடுத்தது ப்ரோசைட், Ag3AsS3. சில்வரோட ஓர் என்னது? சில்வர் கிளான்ஸ் இல்லைனா அர்ஜென்டைட், பைராக்ரைட் இல்லைனா ரூபி சில்வர், குளோரோக்ரைட் இல்லைனா ஹார்ன் சில்வர், ஸ்டெஃபினைட் அண்ட் ப்ரோசைட். இதுதான் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மேஜர் மெட்டல்ஸோட ஒரு ஓர்ஸ். அடுத்தது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் பற்றி பார்க்கலாம்.